ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் அதில் இருக்க அந்த எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன கண்டென்ட்டும் கவர் ஆகும். எப்படி வந்து ஒரு வாய்ஸ்னால் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும். ஸ்பெஷலாக இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா WH அந்தது வாட், வென் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற கொஷினும், ஆக்ஸிலரி வேர்பில் டிட், ஹீ அந்த மாதிரி வர கொஷின்ஸும் வந்து இப்போ இதில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக 10th ஸ்டாண்டர்டில். அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே 10th ஸ்டாண்டர்டில் தான் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா, when we give importance to what people and things do, we use active verb forms. அதாவது என்னென்னா, நம்ம வந்து எப்போ வந்து ஒரு ஒரு பர்சனையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மக்களையோ வந்து நம்ம சொல்கிறோம், அவங்க செய்கிற ஆக்ஷன், அந்த திங்ஸ் இதை வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுவே when we give importance to what happens to people and things, அப்போ வந்து பாசிவ் ஃபார்ம். அதாவது ஒரு மக்களையோ அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ அந்த ஆக்ஷனையும் வந்து சொல்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஆக்டிவ் வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அதுவே அந்த மக்களுக்கும் அந்த பொருளுக்கும் என்ன நேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மக்களை குறிப்பிட்டு சொல்கிறது வந்து ஆக்டிவ். ஓகே, அவங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறது வந்து பாசிவ் ஃபார்மாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ சில சென்டென்ஸ் கொடுத்து இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு அதை இன்னொரு வாய்ஸை மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது தான். ஓகே, ஸோ த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனேஜர் இவர் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவர் நிறைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணார் அப்படின்னு மேனேஜர் மேலே அவங்களோட அட்டென்ஷனை, கான்சன்ட்ரேஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். சரியா? நிறைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வந்து மேனேஜரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு, அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் நிறையா பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க, மேனேஜரா அப்படிங்கிறத அவங்க இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை, ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இங்கே பாசிவ் ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம், அந்த பொருளை வந்து இது பண்ணியிருக்காங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதான். சரி, அடுத்த கொஷின், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஆர் மேக்கிங் அ காஃபி நவ். ஸோ மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக? இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து போன செஷன்ஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம். மேக்கிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி மாற்றணும்னு. அ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். அ கேக் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடணும். மேக்கிங்னு வந்தாலே பீயிங் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் வரணும். ஸோ எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். கொஷின் 3. திஸ் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய கிராண்ட் மதரால் பெயிண்ட் பண்ணப்பட்டது. ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் வந்து போர்ட்ரைட் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். சரியா? ஸோ எல்லா டைமுமே பை வந்து அது ஆக்டிவ் ஃபார்ம், பாசிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதும் முடிவு பண்ணிடாதீங்க. பை இல்லாமல் கூட பாசிவ் ஃபார்ம்ஸ் வரும். சரியா? ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்ப்போம். அதுக்கான ஆக்டிவ் ஃபார்ம் பார்ப்போம். மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட். திஸ் போர்ட்ரைட் வந்து தட் போர்ட்ரைட்டாக மாறி இருக்கு. சரியா? ஸோ வாஸ் பெயிண்டட் பாஸ்ட் டென்ஸ், அதனால் நம்ம இங்கே என்ன போடுறோம், பெயிண்டட். மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட்னு சொல்கிறோம். இதுவே வந்து அங்கே இஸ் பெயிண்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா, பெயிண்டட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். சரியா? அ கலர்ஃபுல் ஹேட். இங்கே வந்து மாலினி அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கலர்ஃபுல் ஹேட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எ கலர்ஃபுல் ஹேட் அது வந்து ஆக்டிவ் ஃபார்ம். இதை பாசிவ் ஃபார்மில் மாற்றணும் நம்ம. ஹேட் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட். ஸோ ஹேட் பீன் பாட் அப்படின்னு நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து மாற்றணும். ஸோ பர்ஃபெக்ட்னா ஹேடு வந்துச்சுன்னா ஹேட் பீன் போடணும். கண்டினியூஸ்னால் ஒரு மேக்கிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா இஸ் பீயிங் மேடு, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து போடணும். அ கலர்ஃபுல் ஹேட்
had been bought by Malini for her daughter. ஓகே, அடுத்த கொஷின். தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து எப்படி மாற்றுறோன்னா, இதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும். ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஆக்டிவ் ஃபார்ம், செகண்ட் இருக்க ஆன்சர் வந்து நம்ம பாசிவ் ஃபார்மாக மாற்றுறோம். ஓகே, ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு மீ வந்து எப்படி மாறும், இங்கே ஐயா மாறும். ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு பை, தே வந்து தெம்மாக மாறும், பை தெம் டு பே த ஃபைன். சரியா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் 6. The militants were being taken to prison by the police. ஸோ இது வந்து என்னது, ஒரு passive form. were being அப்படின்னு வந்திருக்கு. ஸோ being taken அப்படின்னா இது ஒரு கண்டினியூஸ் ஃபார்மாக தான் இருக்கணும் ஆக்டிவில். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் militants, verb were being taken to எங்கே எடுத்துகிட்டு போனாங்க, ப்ரிசனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. யாரால், போலீஸால். ஸோ போலீஸ் தான் இங்கே வந்து என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து என்னவாகும், பாசிவ் ஆக்டிவ் ஃபார்முக்கு வரும்போது சப்ஜெக்டாக மாறும். த போலீஸ் வேர் டேக்கன் வந்து எப்படி மாறணும், கண்டினியூஸாக மாறணும். ஏன், எனக்கு வந்து ஏன்னா அங்கே பீயிங் அப்படின்றது இருக்குது. ஸோ வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு த ப்ரிசன். அடுத்து கொஷின் 7. ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஐ எம் வெக்ஸ்ட் பை ஹிஸ் பிஹேவியர். சரியா? மீ அப்படிங்கிறது இங்கே ஐ ஆம்னு மாறும். ஐ எம் வெக்ஸ்டு by his behavior. அடுத்து வந்து கொஷின் 8. ரோசி will solve the problem. இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா the problem will be solved by ரோசி. சரியா? ஸோ இது வந்து ரோசிங்கிறது இங்கே சப்ஜெக்ட்டு, will solveங்கிறது verb, the problemங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்திருக்கணும். the problem will வந்து will be solved by ரோசி. will வந்தால் என்னவா மாறணும், அது பாசிவ் ஃபார்மில் will beன்னு மாறணும். அடுத்து கொஷின் நம்பர் 9. அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபிட்டட் த எனிமி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா த எனிமி ஹேஸ் பீன். ஓகேவா? த எனிமி ஹேஸ் இருக்குன்னா ஹேஸ் பீன் பர்ஃபெக்ட் இருந்ததுனால என்ன போடணும், ஹேஸ் பீன் போடணும் பாசிவ் ஃபார்முக்கு மாற்றும் போது. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபிட்டட் த எனிமி அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ த எனிமி ஹேஸ் பீன் டிஃபிட்டட் பை அவர் ஆர்மி. ஹேஸ் பீன் எனிமிங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறி இருக்குது. அவர் ஆர்மிங்கிற சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாறும். அடுத்து த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ் பேஷண்ட்லி. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆல் த கொஷின்ஸ் அப்படின்னு மேலே இருக்க ஆப்ஜெக்ட் இங்கே வந்து எப்படி மாறும், ஒரு சப்ஜெக்டாக மாறும். ஆல் தி கொஷின்ஸ் வேர் ஆன்சர்ட் பேஷண்ட்லி பை த சேல்ஸ்மேன். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் முடியும். அடுத்து வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாசிவ் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கும், அட்வைஸ் ஃபார்ம்னா எப்படி இருக்கும்னு நிறையா கொடுப்பாங்க. சரி, இப்போ நம்ம ரெக்வஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஓகே, இன் ஆக்டிவ் வாய்ஸ் a request begins with please. When we change a request from active to passive voice, we should begin the sentence with you are requested to in place of please. If the request is in negative form, the request in passive voice should begin with you are requested not to do அப்படிவாங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு வாய்ஸ் இருக்கா, ஆக்டிவ் ஒன்று பாசிவ் ஒன்று. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா ப்ளீஸ், அதாவது ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை ஆக்டிவ்லேருந்து பாசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும் போதும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு இன் பிளேஸ் ஆஃப் ப்ளீஸ். ஓகேவா? அதாவது அந்த ப்ளீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஹெல்ப் ஹர் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் சொல்லணும். சரியா? அதே தான். அதே வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இது ஆக்டிவ். ஸோ ப்ளீஸ் வந்திருக்கா, அப்போ இந்த ப்ளீஸ் பாசிவில் எப்படி மாறணும், இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு இல்லை புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு ஈஸி தான். ஸோ ப்ளீஸ் வந்து யூ ஆர் ரெக்வஸ்டட் டு. ஓகே, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ப்ளீஸுக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வஸ்டட் டு போடுறோம். அடுத்து ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் இங்கே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி மாற்றணும்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ளீஸ் டு நாட், மேலே வந்து டு நாட்னு கொடுக்கல, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே போட்டோம். இங்கே வந்து யூ ஆர் ரெக்வஸ்டட்
நாட் டு யூஸ் யூஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். ஸோ இதுதான் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெகட்டிவில் இருக்க இந்த மாதிரியான ஒரு ரெக்வெஸ்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த இதில் வந்து இந்த ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸோட அட்வைஸ் ஃபார்ம் எப்படி வரும், அதே மாதிரி வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லாம் எப்படி வரும், அந்த ஏஜென்ட்ஸ் எப்படி ஒமிட் பண்ணுறது, அந்த சம் ஒன் நோ ஒன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது, இன்ட்ராகேட்டிவ்னா எப்படி, அந்த மாதிரியான இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் எந்தெந்த ஃபார்முக்கு வந்து நம்ம பாசிவாக கன்வெர்ட் பண்ண முடியாது, பாசிவ்ங்கிற ஒன்றே ஒரு சில செட்டு கிடையாது, அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வந்தால் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் வாஸ்ட்டு தான், பட் ஸ்டில் நிறைய லேர்னிங்க்கான விஷயம் வந்து அதில் இருக்குது. நம்ம அதை கண்டினியூஸாக பார்த்துட்டே வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.